Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி, அதில் நிறைய மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த அரங்கில் திரளாக கூடியிருக்கக்கூடிய ஃபல்கி சர்மாவுடைய ஃபேன்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எனக்காக வந்திருக்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய மேனேஜர் வாசலில் நிற்கிறாரு. நான் தோசை சாப்பிடும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா சாம்பார் ஊற்றுற அந்த சப்ளையர், அவர்கள் 2 பேருக்குமே என்னுடைய நன்றி. போகும்போது நீங்களும் சாப்பிட்டு போங்க, நல்லாயிருக்கும். இன்ட்ரோடக்ஷன்லாம் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். நான் கூட பயந்து போயிட்டேன். நமக்கு வந்து ஸ்பீச்சில் 2 ஸ்பீக்கர் தானே போட்டிருந்தாங்க, முன்னாடி ஒருத்தர் 3 ஸ்பீக்கர் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்ட்ரோடக்ஷனில் உங்களுக்கு நிறையா ஃபல்கி சர்மா பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க, பாண்டே பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்ன வீடியோ? இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள், தயவுசெய்து ப்ளீஸ். வரலையா? இல்லையா? சாணக்கியா ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கே. ரைட், விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க, லீவ் இட். ரொம்ப சாரி. முதல்ல ஒன்று, இந்த வீடியோ போட முடியாததுக்கு. ரெண்டாவது வந்து நான் 3 மணிக்கே கொடுத்துருந்தேன் இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. 3 மணிக்கு கொடுத்தா போட முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் க்யூவில் நிற்க வச்சதுக்காக ஐ ஃபெல்ட் வெரி பேட். உங்களை போன்ற பெருமக்கள் வந்து ரொம்ப தாராளமாக அனுமதிக்கப்படணும். டாஸ்மாக் கடை மட்டும் இல்லை, எங்கேயுமே க்யூ நிற்கக்கூடாது. பெருமாளை பார்க்கறதுக்கும் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் க்யூ நிற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு நாரதகான சபாவுடைய புக்கிங் வந்து நரேந்திர மோடியோட புக்கிங் கூட அதிகமானது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் முன்னாடி நான் 5 மணி 5:30 வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதனால் நிற்க வைக்க வேண்டியதாக போச்சு. ரொம்ப மன்னிக்கணும். பிராமின்ஸை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் சுவாமி. இவர் வருத்தப்படுறாரு. எங்கள் அண்ணன் பீட்டர் நவரோட்டோ ஒருத்தர் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ரஷ்யாவில் என்ன வாங்கிட்டீங்கன்னா பிராமின்ஸ் பூரா பழச்சிருவாங்க அப்படின்ட்டார். யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. அம்பானி, அதானி, மஹிந்திரா அவங்கெல்லாம் பிராமணர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனியில் கூட நம்மளை சேர்க்க மாட்டாங்களேப்பா நினைச்சுக்கிறது. சரி, பிம்பமாவது அப்படி இருக்கே, பிராமணர்கள்லாம் பயங்கரமான ஆட்கள் அப்படின்னு ஒரு பிம்பமாவது அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்தப்பட்டுக்க வேண்டியதான். பிராமணர்கள் வந்து பெரிய பிஸ்னஸ் மேக்னமா இல்லை, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் மாதிரியான சிலர் தவிர. ஆனால் பிராமணர்கள் வேற இடத்துல பெரிய மதிப்பு மரியாதையோடு இருந்திருக்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் பரம்வீர் சக்ரா அவார்டி மேஜர் சோம்நாத் சர்மா ஒரு பிராமின். முதல் பரம்வீர் சக்ரா மட்டுமல்ல, ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் பரம்வீர் சக்ரா அவார்டி கேப்டன் மனோஜ்குமார் பாண்டே, அவரும் ஒரு பிராமின். இந்தியர்கள் இந்தியா அப்படிங்கிற பேர்ல ஒரு 4 நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. 4மே யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மங்கள் பாண்டேலேருந்து ரங்கராஜ் பாண்டே வரைக்கும் எல்லா பேரையும் சேர்த்து விட்டுக்க வேண்டியதான் உள்ளே. எங்க அண்ணன் சுபவீர பாண்டியன் கேட்டார், மங்கள் பாண்டே உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னாரு. இந்த ராகுல் காந்தி மகாத்மா காந்தி சொன்னார்ல, அந்த மாதிரி மங்கள் பாண்டே ஃபேமிலிக்கு கேட்ட அடிக்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்களுக்கு வேணா ஒரு ஆறுதலுக்காக தகவல் சொல்றேன். பிரசாந்த் கிஷோர் பாண்டேவும் நானும் வந்து ஒரே ஏரியாக்காரங்க, அவ்வளவுதான், புரிஞ்சுக்கலாம். எங்களுடைய பிரதர்ஸோடைய மாமியார் வீடெல்லாம் வந்து அங்கதான் இருக்கு. அந்த ஊர்ல தான் பிரசாந்த் கிஷோர் பாண்டேவுடைய அப்பா ஒரு டாக்டரா இருந்தாரு. இப்ப பிரசாந்த் கிஷோர் அரசியல்வாதிகளை உருவாக்குனது போது நாமளே அரசியல்வாதி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களம் கண்டுட்டு இருக்காரு. அரசியல்வாதிக்கு நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு அனலிஸ்டா இருக்கிறது வேற, ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறது வேற, அரசியல்வாதியா வர்றது வேற. ஒரு நாம் தமிழர் சொல்றாங்கன்னு சுவாமி ரொம்ப ஃபீல் பண்ணார். எங்க அண்ணன் சீமான் எவ்வளவு பாடுபடுறாரு அப்படின்னு பிரசாந்த் கிஷோருக்கு இப்ப பீகார்ல தெரிஞ்சிடும். இட்ஸ் நாட் ஈஸி கேம். பீயிங் எ பொலிட்டிஷியன் இஸ் எ டஃப் கேம். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நிறைய நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போனோம். தொலைநோக்கு பார்வை இங்க வந்து தேவைப்படுது. இந்தியா, ஐ மீன் தமிழ்நாடு அண்ட் பாரதம் அப்படிங்கிற பத்தின ஒரு பார்வை அவங்க கேட்டிருக்கிறாங்க. இந்தியா எப்படி இருக்கணும்,
உலகம் எப்படி இருக்கணும் பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை தேவைப்படுது. 75 77 எமர்ஜென்சி வந்த போது அப்பதான் நான் பிறந்தேன். குடும்ப கட்டுப்பாடு கட்டாயமா பண்ணணும், மக்கள் தொகை ரொம்ப பெரும் பாடா இருக்கு அப்படின்னு அன்னைக்கு இருந்த சஞ்சய் காந்தி யோசிச்சார். இன்னைக்கு 50 வருஷம் கழிச்சு உலகம் சொல்கிறது உலகத்தின் இளமையான நாடு இந்தியா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை எல்லாம் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கிறாங்க, பயங்கரமா பண்றாங்க, ஆட்களையே ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னு. அப்ப மக்கள் தொகை ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயமா அல்லது ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுமா பண்ணலையா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா அப்படின்னு பார்க்கணும். இங்கேதான் திரு நரேந்திர மோடிக்கும் திருமதி இந்திரா காந்திக்குமான வித்தியாசம் கிடைக்கும். மக்கள் தொகையை ஒரு மைனஸ் பாயிண்டா பார்த்தாங்க. அந்த மக்கள் தொகையை வச்சுதான் சைனா வந்து உலகின் நம்பர் 1 நாடா இன்னைக்கு விழுந்துட்டு இருக்கு. அந்த மேன் பவர் வச்சுதாங்கிற பார்க்க இன்னைக்கும் அதுதான் இந்தியாவுக்கும் துணை நிற்குங்கிற பார்க்கிறோம். ஆனா நமக்கு பார்வை எப்படிதான் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா உல்டாவா இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். கோவிட் பீரியடுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்சது செமி கண்டக்டர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நம்ம வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி தான் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, நம்மகிட்ட சொந்தமா இல்லைன்னு. நீங்க பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் எப்பயுமே புரட்சிகள் வெடிக்கும். ஒழுங்கா ஓடிட்டு இருந்த ஸ்டெர்லைட்டை மூடியாச்சு. அதன் மூலமா என்ன ஆச்சுன்னா காப்பர் எக்ஸ்போர்ட் கண்ட்ரியா இருந்த இந்தியா காப்பர் இம்போர்ட் கண்ட்ரியா மாறிச்சு. தாமிரத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த இந்தியா இன்று இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. அந்த இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளில் சைனாவும் பாகிஸ்தானும் கூட இருக்கு. அப்ப யாருக்காக நம்ம வேலை பார்த்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ப மாட்டீங்க, தூத்துக்குடி இளைஞர்கள், தூத்துக்குடி பெண்கள் ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும் என்று போராடுகிறார்கள். தூத்துக்குடியில நேரடியாக 3000 பேருக்கும் மறைமுகமாக 30,000 பேருக்கும் வேலை கொடுத்துட்டு இருந்த ஒரு நிறுவனமா இருந்துச்சு. நம்ம எப்படி பார்க்கிறோம் யோசி. அப்ப கம்ப்ளீட்டா ஒரு ஃபோர் சைட் மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு உலக நாடுகளுக்கு பூரா சைட்டே போயிடுச்சு, ஃபோர் சைட் இல்ல. ஆனானப்பட்ட சர்வதேச தாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நடுங்குறாரு. காலையில ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, இந்தியாவுக்கு நான் சாங்ஷன் போட்டுருவேன் 50% டாக்ஸ் அப்படின்றாரு. சாயந்தரம் பேட்டி கொடுத்து மை வெரி குட் ஃப்ரெண்ட் மோடி ப்ளீஸ் கன்சிடர் மை மோடி மை வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படின்றார். நம்மால் எவ்வளவு ஃப்ரெண்டுக்கு டேக்கா கொடுத்தவர்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். என் தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு ஆலிங்கனம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஒவ்வொரு விக்கெட் அந்த அமெரிக்காலேயே 3 அதிபரை பார்த்தவர் மோடி. ஒபாமாவுக்கும் காப்பியை கொடுத்தாச்சு, பைடனுக்கும் டீயை போட்டாச்சு, ட்ரம்பும் காப்பி சாப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணு. அவன் யோசிக்கிறாங்க, ஏன்னா நம்ம 3 அதிபர்கள் மாறிட்டோம், இந்தியாவில் அதே ஆள் அப்படியே நிக்கிறாரு. மோடி அசராம சொல்றாரு, இப்பதானப்பா 3வது முறை, வெயிட் பண்ணுங்கப்பா, அப்படி 3rd டைம் தானே, வெயிட் பண்ணுங்கன்றார். நண்பர்கள், இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்றா, மோடியை விட அதிக காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பக்கத்திலே இருக்கிறாங்க சைனாலும் ரஷ்யாலும். ஆனால் அவர்கள் சர்வாதிகாரத்தால் நிற்கிறார்கள். இங்கு ஜனநாயகத்தால் மீண்டும் 3வது முறையாக மோடி வென்றிருக்கிறார். அதை பார்க்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து நிற்கிறார். அதை பார்க்கும். அப்ப இந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவன் கிடைத்தால் இந்தியா கொண்டாடுகிறது. பிரச்சனை மக்கள்கிட்ட இல்ல. இந்த நிகழ்ச்சியுடைய ஆர்கனைசர்ஸ் உட்பட அத்தனை பேருமே கவலைப்படுவாங்க, மக்கள் இப்படி ஆயிட்டாங்களே, மக்கள் இப்படி ஆயிட்டாங்க. தலைவர்களுக்கு தான் பற்றாக்குறை, மக்களுக்கு பற்றாக்குறையே இல்லை. நல்ல தலைவன், தகுதியோட தலைவன், தலை நிமிர்ந்து தைரியமா வந்து நின்று நான் இருக்கிறேன்னு சொன்னா அவன் பின்னாடி இந்தியா காத்திருக்கிறது எப்பயுமே. இவங்க திடீர்னு கூட்டணி மாத்திட்டு நம்ம சரியில்லை நம்ம சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆச்சரியமான 2 பெரும் சாதனைகளை இந்த மத்திய அரசு இந்திய அரசு செய்திருக்கிறது. டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் பலமுறை இதை வலியுறுத்தி கொண்டே வந்தார். இந்திய அரசோடு சண்டையும் போட ஆரம்பித்தார், பாஜகவை விமர்சிக்கவும் ஆரம்பித்தார். யாருமே எதிர்பார்க்காத வகையில வருமான வரியை ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் விலக்கு கொடுத்தது இந்த இந்திய அரசு. கற்பனை பண்ண முடியாத விஷயம், யாரு எதிர்பார்க்காத விஷயம். 12 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு, ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா. ஏன் அந்த 12 லட்சம் ரூபாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்.
இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கிரீமி லேயர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இந்த கிரீமி லேயருக்கான கணக்கு கிட்டத்தட்ட 88-90 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சா, அதுவும் விவசாய வருமானம் சேராது, 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சா அவர்கள் வந்து கிரீமி லேயருக்கு கீழே, பாவம் கிரீம் கிடையாது அவங்க எல்லாம். இப்பதான் பாரத பிரதமர் 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏழைகள் லிஸ்ட்ல சேர்த்துறீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் ஆக்கிருங்கடா, பூரா வந்து இன்கம் டாக்ஸ் ஃப்ரீ, ஓடிப்போ, முடிஞ்சு வச்சுக்க. ரொம்ப சமீபமா பாரத பிரதமர் பேசினாரு, தீபாவளிக்குள்ள நாங்க ஜிஎஸ்டி குறைக்கிறோம். கிட்டத்தட்ட 357 பிரிவுகளுக்கான ஜிஎஸ்டி வந்து கம்ப்ளீட்டா அப்படியே வந்து கீழே கொலாப்ஸ் பண்ணி 2 பிரிவுகளையே தூக்கி விட்டு only 5% and 18%, 2% தான். The person who was reporting is Mr. Sam Daniel, senior most journalist of Tamil Nadu. He was in NDTV before we bought the NDTV Hindu Tamil. That Sam Daniel is not important in this story. The person who was accompanying him, completely dancing, the Gen Z, இவர்கள் தான் நேபாள் புரட்சிக்கு காரணமாக இருந்தவர்கள். வரேன் பின்னாடி, அங்கதான் வரேன். சோ கிட்டத்தட்ட 357 பிரிவுக்கு வந்து ஜிஎஸ்டியை குறைச்சிட்டு 4 ஸ்லாபா 2 ஸ்லாபா மாத்திட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னுடைய மகனை எம்எல்ஏவா வச்சிருக்கக்கூடிய விக்ரமராஜா இன்னைக்கு காலில் வந்து பாராட்டிட்டு போறார். நிர்மலா சீதாராமன், மோடி ஆஹா ஓஹோ அப்படின்னு போறார். தமிழ்நாட்டு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு ஜிஎஸ்டி ஸ்லாப குறைச்சா எங்களுக்கு நட்டம் ஆயிருமேன்னு சொல்றார். மக்களுக்காக குரல் கொடுக்கிறார். ஜிஎஸ்டி வந்தபோது அது கப்பர் சிங் டாக்ஸா, அது ஹிந்தி படம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது நம்ம வாழலாம் ஹிந்தி படம் தானே பார்க்குறாள். தமிழ்ல ஒரு படமும் நன்னா இல்லை. அதெல்லாம் கமலஹாசனோட போயிடுத்து. கமலஹாசனும் போயிட்டார், போதுமா? விக்ரம் படம் நீங்களா ப்ரொடியூஸ் பண்ணீங்க? அப்புறம் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வருமானம் போயிரும் அப்படின்றார். கேரளா கம்யூனிஸ்ட் அரசு 20,000 கோடி ரூபாய் நட்டம் ஆயிரும்ன்றாங்க. நேத்து வரைக்கும் ஜிஎஸ்டி வந்தா மாநில உரிமைகள் போயிரும்ன்றாங்க. இப்ப ஜிஎஸ்டி குறைச்சோனே மாநில வருமானம் போயிரும்ன்றாங்க. ஜஸ்ட் இமேஜின். இதைத்தான் தொலைநோக்கு பார்வை என்று சொல்கிறேன். நாளை என்ன நடக்க போகிறது என்பதை நேற்றே கண்டுபிடித்து வைக்கக்கூடிய மாபெரும் மனிதனாக பாரத பிரதமர் இருக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா ஜால்ரா போடுற மாதிரி இருக்கும். பிஜேபியில் கூட யாரும் இவ்வளவு ட்ரை பண்ணதுலயே பாண்டே பின்றானேங்கிற மாதிரி இருக்கும். மகாத்மா காந்திக்கு அடுத்து எல்லா விஷயங்களையும் மக்கள் மூவ்மெண்டாக, பீப்புள் மூவ்மெண்டாக மாத்துறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான். டாக்ஸ் கட்டுறவங்களை கொள்ளையடிக்கிறவங்களா பார்த்த நாடு இது. அவனுக்கு என்னடா கோடீஸ்வரன், அவன் என்னடா பணக்காரன், சும்மா சம்பாதிச்சிருப்பானா அப்படின்னு நெகட்டிவா பார்க்க வச்சது. அம்பானி, அதானி அத்தனை பிசினஸ்மேன் நதியில நின்றுட்டு பிசினஸ்மேன் தான் இந்தியாவை தூக்கி நிறுத்துறார்கள் என்று சொன்னவர் நரேந்திர மோடி. கிட்டத்தட்ட 50 லட்சம் மட்டுமே இந்த ஜிஎஸ்டி 8 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது கம்ப்ளைண்ட்ஸ் 50 கோடி பேர் மட்டும்தான் 50 லட்சம் பேர், ஆமா 50 லட்சம் பேர் தான் கட்டிட்டு இருந்தாங்க ஜிஎஸ்டி. இன்னும் 8 வருஷம் கழிச்சு 1.5 கோடி பேர் ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டுறாங்க எவ்ரி மந்த். ஜஸ்ட் இமேஜின் எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். மக்கள் தானாக ஜிஎஸ்டி கட்ட தொடங்குகிறார்கள். அப்ப மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்ச்சியை கொண்டு வருது. அது ஸ்வச் பாரத் மூவ்மெண்ட்ல இருந்து எல்லா விஷயங்கள்லயுமே கொண்டு வர்றார். தமிழ்நாடு ஏன் இப்படி இருக்குன்னு தலைவர் ஃபீல் பண்ணாரு. தமிழ்நாடு பிரமாதமா இருக்கு, என்ன குறைஞ்சிருச்சு? ஆதார் கார்டு கொண்டு வந்த போது இந்தியாவிலே நம்பர் 1 ஆதார் கார்டு வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. 98% உடனே வாங்கிட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் குழப்பம் இல்லாம, சண்டை சச்சரவு இல்லாம, அரசியல்வாதிகள் பண்றது, ஊடகங்கள் பண்றது நெரேட்டிவ், அது வேற காமெடி, அது தனி.
மக்கள் அதுக்கெல்லாம் ஆசை இல்லை. அவங்க மாட்டு அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஸ்மூத்தா வேணும், அவ்வளவுதான். எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இருக்கணும், அவ்வளவுதான். அது என்ன சொன்னாலும் கேட்டாங்க, நின்னா நிக்க போறாங்க, வானா வர போறாங்க, அதுல இருந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப இந்த ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்கள், இந்த இன்கம் டாக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை நாளைக்கு கொண்டு வர போகிறது அப்படின்னு எவ்ரி மந்த் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் ஜிஎஸ்டில. எவ்ரி மந்த் 1.25 லட்சம் கோடி. அப்ப என்னன்னா, சொந்த காலில் இந்தியாவை நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சி. அண்டை நாடுகளையும் அந்நிய நாடுகளையும் கடன் கொடுத்து மிரட்ட பார்க்கிறது சீனா, மானியம் கொடுத்து நட்பு பாராட்டுகிறது இந்தியா. ஸ்ரீலங்கா முறைச்சு பார்த்துச்சு, தெரிஞ்சிருச்சு இந்தியா முறைச்சா பிரயோஜனம் இல்லை. மால்தீவ்ஸ் முறைச்சு பார்த்துச்சு, அப்புறம் பழகிட்டாரு. மேரா தோஸ்த், எங்கள் அண்ணன் ட்ரம்ப் மேரா தோஸ்த் தான், வழியே இல்லை. பஸ் 140 கோடி மக்கள் தொகை வந்து தி கிரேட்டஸ்ட் வேர்ல்ட் மார்க்கெட். வெறும் மக்கள் தொகையில மார்க்கெட். எங்கள்கிட்ட வந்து ஊரோட பேஸ்ட் வேண்டாம், நாங்க சாங்ஷன் பண்ணுவோம், நிப்பட நாங்க வேப்பங்குச்சி எடுத்து தேய்ச்சி போயிட்டே இருப்போம். விஜயில இருந்து இண்டிஜினியஸ் வேப்பங்குச்சின்னு வித்துருவாங்க. இதுதான் பாரத் மாதா வேப்பங்குச்சி, இந்த வேப்பங்குச்சி போட்டீங்கன்னா இந்தியா வளரும் அப்படின்னு நம்மால் சாம்பலை வச்சு தேய்ச்சிட்டு போயிடுவான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.